இந்திய விடுதலைப் போராட்ட வரலாறு என்றாலே பலரும் வட இந்திய போராட்டங்களை மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் ஆங்கிலேயர்களை நேருக்கு நேர் போர்க்களத்தில் சந்தித்து தொடர் தோல்விகளை பரிசளித்த ஒரு தமிழ் மாவீரன் இருந்தார். போரில் அவனை வீழ்த்தவே முடியாது என்று உணர்ந்த வெள்ளையர்கள் சூழ்ச்சியால் மட்டுமே அவனை வீழ்த்தினார்கள். அவர்தான் கொங்கு சீமையின் சிங்கம், மாவீரன் தீரன் சின்னமலை. ஈரோடு காவிரி கரையிலும் ஓடா நிலையிலும் ஆங்கில படைகளை தரமட்டமாக்கிய அந்த மாவீரனின் முழு வரலாற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஏப்ரல் 17, 1756 அன்று இன்றைய திருப்பூர் மாவட்டம் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையம் என்ற சிற்றூரில் பிறந்தார் தீர்த்தகிரி. பழைய கோட்டை பட்டக்காரர் மரபில் பிறந்ததால் இளமையில் இவர் தீர்த்தகிரி சக்கரை என்று அழைக்கப்பட்டார். சிறுவயதிலேயே நாட்டுப்பற்றும் வீரமும் மிகுந்தவராக வளர்ந்த தீர்த்தகிரி சிவந்தையாரர் என்பவரிடம் மல்யுத்தம், வாள்வீச்சு, வில்பயிற்சி, தடிவரிசை மற்றும் சிலம்பாட்டம் போன்ற அனைத்து போர்க்கலைகளையும் முறைப்படி கற்றுத் தேர்ந்தார். வியாபாரம் செய்ய வந்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி இந்திய மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றுவதை தடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். 1782 மைசூர் மன்னராக பொறுப்பேற்ற திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடும் போர் புரிந்து வந்தார். சின்னமலை ஆயிரக்கணக்கான கொங்கு நாட்டு இளைஞர்களை திரட்டி திப்பு சுல்தானுடன் கைகோர்த்தார். சித்தேஸ்வரம், மலவள்ளி மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் போர்களில் திப்பு சுல்தானின் வெற்றிக்கு சின்னமலையின் கொங்கு படை பெரும் உதவியாக இருந்தது. குறிப்பாக மலவள்ளி போரில் 40,000 வெள்ளையர் படைகளுக்கு கொங்கு படை மிக பெரிய சேதத்தை உண்டாக்கியது. 1799 4ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் வீரமரணம் அடைந்த பிறகு சின்னமலை கொங்கு நாடு திரும்பி அரசலூர் அருகே ஓடா நிலைக்கோட்டை கட்டினார். சிவன்மலை பட்டாளி காட்டில் வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார். பிரெஞ்சுக்காரர்களின் துணையோடு கோட்டையிலே பீரங்கிகளையும் வெடிமருந்துகளையும் தயாரித்தார். சாதி மத பேதமின்றி கவுண்டர், தேவர், வன்னியர், நாயக்கர், நாடார், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் இஸ்லாமியர் என அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் விடுதலை கூட்டமைப்பை உருவாக்கினார். கருப்ப சேவை, ஓமலூர் சேமலை படையாச்சி, பக்தே முகமது உசைன் போன்ற பல வீரர்கள் இவருடைய படையில் முக்கிய தளபதிகளாக இருந்தனர். ஆங்கிலேயர்களுடன் நடைபெற்ற போர்களில் சின்னமலை காட்டிய வீரம் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. 1801 ஈரோடு காவேரிக்கரை போர், 1802 ஓடா நிலை போர், 1804 அரசலூர் போர். இந்த 3 போர்களிலுமே ஆங்கிலேய படையில் சின்னமலை முற்றிலும் தோற்கடித்தார். ஓடா நிலை கோட்டையை தகர்க்க கள்ளிக்கோட்டையிலிருந்து மிகப்பெரிய பீரங்கி படை வந்தது. சுபேதார் வேலப்பனின் அறிவுரைப்படி சின்னமலை தப்பிச் சென்று பழனிமலையின் கருமலையை தலைமறைவாகி போரை தொடர்ந்தார். போர்க்களத்தில் நேருக்கு நேர் மோதி சின்னமலையை ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்த வெள்ளையர்கள் சமையல்காரன் நல்லப்பன் என்பவனின் துரோகத்தை பயன்படுத்தி சின்னமலையை சூழ்ச்சியால் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சின்னமலையை சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்று ஒரு போலி விசாரணை நடத்தி சூலை 31, 1805 அன்று ஆடிப்பெருக்கு நாளில் தூக்கிலிட்டனர். அவருடன் அவரது தம்பிகளும் தளபதி கருப்ப சேர்வையும் தூக்கிலிடப்பட்டனர். தூக்கிலிடும் போதும் ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கேட்க மறுத்து தன் தாய் நாட்டின் உரிமைக்காக உயிரை துறந்த மாவீரன் தீரன் சின்னமலை தமிழ் மண்ணின் சுயாட்சிக்கும் விடுதலைக்கும் தன் வாழ்நாளை எல்லாம் அர்ப்பணித்த இந்த மாவீரனின் வரலாறு என்றும் நம் நெஞ்சில் வாழும். நன்றி.